இந்த ஏப்ரல் மாதம் தேவன் அவரிடத்தில் இருக்கிற அந்த இளைப்பாறுதலை, அவர் உண்டாக்கின சமாதானத்துக்குள் இருக்கிற அந்த இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஆத்துமா மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நீ விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் பலமான விண்ணப்பம். தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது உன் ஆத்துமா பிழைக்கும். நீதிமான் கேட்கிற விண்ணப்பத்துக்கு பதில் உண்டாகும். எத்தனை பேருக்கு இந்த புதிய மாதத்தை பார்க்கறதுல சந்தோஷம் இல்ல? எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எதுக்குதான் இந்த மாசம் வந்துச்சதோ அப்படின்னு இருக்கீங்களா? நீங்க அப்படியே இருந்தா கூட கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். உங்கள் சிந்தனை, உங்கள் சூழல், உங்கள் பிரச்சனை, உங்கள் எதிர்பார்ப்புகள் என்னவாயினும் கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்க போறீங்க. நீங்க கர்த்தரோடு இருப்பீங்க, காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ண போகிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதம் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பி கொடுங்க. மத்தேயு 12:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல்னா என்ன? தூங்கிட்டே இருக்கிறதா? அப்படியே தூங்கி நல்ல ஒரு இளைப்பாறுதல், நல்ல ஒரு ரெஸ்ட். பொதுவா நம்ம நினைக்கிறது இதுதான் ரெஸ்ட் நினைக்கிறோம். நல்லா தூங்குறது, சரீர பிரகாரமா தூங்கி எழும்புறோட ஒரு ரெஸ்ட். நம்ம சரீரத்துக்கு ஒரு சமாதானம், சரீரத்துக்கு ஒரு பலன், ஒரு புத்துணர்வு, புதிய பலன். இதைதான் நம்ம ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இது சரீர பிரகாரமான ஒரு ரெஸ்ட். ஆனா நமக்கு தேவையான ரெஸ்ட் எங்க வரணும்னா, சிலரோட சரீரம் கூட நீங்க படுத்திருக்கும், சிலவருக்கு சரீரம் படுத்திருக்கும், தூக்கம் வராது. அது ஏன்னா ஆத்துமா இளைப்படைவதில்லை. எப்படி? ஆத்துமால ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் நீங்க என்னதான் தூங்கினாலும் சரி, ஏசியை போட்டாலும் சரி, இல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல 50,000 செலவு பண்ணி ஒரு நாளைக்கு, இல்லைன்னா ஒரு நிறைய பணம் இருக்குது, ஒரு மாசம் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் செலவுல, இல்ல 1,00,000 ரூபாய் செலவுல நான் ரூமை போட்டு நல்ல ரிலாக்ஸா தூங்கிடணும் அப்படின்னு நினைச்சாலும் உன் ஆத்துமா அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமா தூக்கம் வராது, நிம்மதி வராது. புரியுதா? இந்த ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் வராம சரீரத்திலையும் சரி, நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியிலையும் இளைப்பாறுதல் சாத்தியம் இல்லை. அப்படியே ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டாலும் அது சொற்ப நேரம், கொஞ்ச நாளம், ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகணும் அப்படின்னா உங்க ஆத்துமா விரும்புகிற எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு பதில் உண்டாகும். பதில் உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இளைப்பாறுவீங்க. இந்த இளைப்பாறுதல் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது கொண்டு வந்து சேர்த்துரும். எப்படி? அவர்கள் என்ன செய்வாங்க? நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, ஓடினாலும் நிலைப்படைந்து போக மாட்டாங்க இல்லையா? அது என்னன்னா ஆத்துமா எப்பவுமே என்ன இருக்கும்? ஆத்துமா செழிப்பா இருக்கும். எனக்கு தேவன் குறித்ததை தேவன் எனக்கு செய்து முடிப்பார், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப என்ன, எனக்கு என் வாழ்க்கைக்கு கேள்வி எங்கிருந்து புறப்படுதுன்னா என் ஆத்துமாவெல்லாம் கேள்வி புறப்படுது. இந்த கேள்விக்கு பதில் உண்டாச்சுன்னா என் ஆத்துமா ரெஸ்ட்ல வந்துடும் இல்லையா? நாளைக்கு ஒரு காரியத்தை பார்க்கணும், அதுக்கான தேவையா ஒரு 50,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த பணம் உங்க அக்கௌண்ட்லயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வீங்க? சமாதானமா தூங்குறீங்களா? ஆமா. இல்ல ஒரு ஆள் கொண்டு வரணும். எப்படி சொல்லியிருக்கிறோம்? ஆயத்தம் தான், காசு ரெடியா இருக்குது, காலையில 8 மணிக்கு கொண்டு வந்து சேர்க்கலான்னு சொல்லியிருக்குது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு இல்ல, கொண்டு கையில வந்தாதான் இல்லையா? இல்லவே இல்லை. என்ன செய்யறதுனே தெரியல. காலையில விடிஞ்சிருச்சுன்னா, விடியாம இருந்தா நல்லா இருக்கும். விடிஞ்ச உடனே 8 மணிக்கு எனக்கு 50,000 ரூபாய் காசு வச்சிடணும் குறிப்பிட்ட தேவைக்கு அப்படின்னா சரீரத்துக்கு ரெஸ்ட் இல்ல, ஆத்மாவுக்கு ரெஸ்ட் இல்ல. வேர்த்து கொட்டி இல்லையா? முகத்தின் வேர்வையால் அதன் பலனை பெறுவேன்ற சாபம் அங்க என்ன செய்யும்? வேலை செஞ்சே இருக்கும். புரியுதா? ஆமா. அப்போ நமக்கு தேவை என்னன்னா ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். பூமியில தேவன் வந்து சொன்னதே என்னன்னா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். புரியுதா? நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன். ரெஸ்ட். நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொன்னா, ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். ஆண்டவர் நமக்கு இந்த ரெஸ்ட் தான் வாக்குத்தத்தமா சொல்லி இருக்கிறார். நீங்க என்ன வேணா உழைக்கலாம், வேலை செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா உங்க இருதயம் ரெஸ்ட்ல இல்லைன்னா, இளைப்பாறுதலுக்குள் உங்க இருதயம் இல்லைன்னா, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எது இருந்தாலும் சரி, அது ஒரு நிஜமான ஆசீர்வாதமா இல்லை. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா,
என்ன நடந்தாலும் உங்க இருதயம் கலங்காது. உங்க இருதயம் கலங்காமல் இருக்குது அப்படின்னா நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். செய்தியை நீங்க கேட்டாலும் உங்க இருதயம் கலங்காமல் இருக்கும்னா நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கவே முடியல. எப்படி ஜெபிக்கவே முடியல? பிரச்சனைகள் அந்த அளவுக்கு என்ன நெருக்குது, ஆனா என்னால ஜெபிக்கவே முடியல அப்படின்னா நீங்க ரெஸ்ட்ல இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். உலகத்தானுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, எப்படியாச்சும் காரியம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்காச்சும் இருக்கு. நம்ம ஆண்டவரை தேடுகிற நமக்கு என்ன வித்தியாசம் அவங்களுக்கு நமக்கும்? நம்ம எப்பவுமே ரெஸ்ட்ல இருக்கணும். எதை எடுத்தாலும் என் காரியம் ஜெயமா தான் முடியும். ஒருவேளை நான் பார்க்கிறது தோல்வியாய் முடிகிறது மாதிரி இருந்தாலும் என் காரியம் ஜெயமா தான் முடியும். கர்த்தர் அதுக்கு ஒரு பெரிய திருப்பத்தை நிச்சயமாய் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. திருப்பி கொடுங்க ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கிலும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ரட்சிப்பு, விடுதலை, நமக்கு தேவையான கேள்விக்கு பதில், நம்ம வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு யார்கிட்ட இருக்குதுன்னா தேவன்கிட்ட இருக்குது. நானே பதில் செய்வேன் சொல்ற தேவன் சொல்றாரு, என் கையில தான் ரட்சிப்பு இருக்குது, நானே அதுக்கு பதில் செய்வேன், நான் தான் தெய்வம். ஹல்லேலூயா. கர்த்தர் இளைப்பாறுதலை விரும்புகிறார். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனை மாதிரியும் ஒரே மாதிரி வேலை செஞ்சு, அவங்கள மாதிரியே பிரயாசப்பட்டு, அவங்கள மாதிரியே டென்ஷன், அவங்கள மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்கள மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை தேடணும் கூட அவசியம் இல்லையா? இப்போ ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறான் ஒருத்தனுக்கு, எல்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து கேட்டா ஏசப்பா எனக்கு என்ன தருவார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல அவன் கேட்கணுமே. நம்மளை பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியணும்ல. தெரிஞ்சா சரி, தெரியுது, ஓகே தெரியுதுன்னு வச்சுக்கலாம். என்ன கேட்பான்? அவனுக்கு என்ன வேணும்? ரெஸ்ட். அவன் வேலை செய்யறான், உழைக்கிறான், எல்லாம் செய்யறான், ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு அவன் கண்டுபிடிக்கிறான்ல, அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ரெஸ்ட். இந்த ரெஸ்ட் இல்லைன்னா சமாதானம் வராது, சந்தோஷம் இருக்காது, தூக்கம் வராது. எதை செஞ்சாலும் பணம் வரும், லாபம்லாம் நிறைய இருக்கும், அனுபவிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல தான் ரெஸ்ட் தேவை. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இந்த ஏப்ரல் மாதம் தேவன் அவரிடத்தில் இருக்கிற அந்த இளைப்பாறுதலை, அவர் உண்டாக்கின சமாதானத்துக்குள் இருக்கிற அந்த இளைப்பாறுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தனாய் இருக்கிற உன் மீட்பராய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமா இருக்கிறதுன்னா எது பிரயோஜனம் இல்லையா? இப்ப நம்ம நிறைய பொருட்கள் வாங்குறோம், நிறைய காசு இருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் வாங்குறோம். நம்ம கண்ணில் பற்றதெல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை. எதை எடுப்போம்? பிரயோஜனமா எடுக்கும் இல்லையா? நீங்க ஒரு காஃபி வெசல் வாங்கினாலும் எப்படி இருப்பீங்க இல்லையா? இப்போ ஒரு ஆம்பளைங்க அதை யார் அதிகமாக யூஸ் பண்றாங்களோ அவங்கள கொண்டு போய் வாங்கினா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்களுக்கு தூக்குறது கணம் எல்லாம் பார்ப்பாங்களே. இந்த பொம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. அப்போ தேவனும் அப்படிதான் பாருங்க, பிரயோஜனமா இருக்கிறத நமக்கு போதிப்பாராம். பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு நாம் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் தான். அவர் தான் நம்ம வாழ்க்கைக்கான சரியான கண்காணி. அவர் கண்காணித்து அவர் எனக்கு போதித்து நடத்தலைன்னா, அல்லேலூயா,
அப்பா போதிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசி பேசி எல்லாத்தையும் செஞ்சீங்க? ஒன்றும் இல்லை, ஆமான்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு தொடக்கம் ஞாபகம் இருக்கும், இடையில ஞாபகம் இருக்காது. சரி, ஓகே. எத்தனை பேர் போட்டுக்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை, ஆண்டவரே இந்த ட்ரெஸ்ஸை நான் போடட்டுமா, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு கேட்டிருக்கேன்? ஹல்லேலூயா. பிரயோஜனமானதை நமக்கு தரும்படி அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில நடத்துவார். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கல்யாண வீடுன்னா பீரோவை திறந்தோமா, பட்டு சாரி லிஸ்ட எடுத்தோமா, இன்னைக்கு பச்சை போடலாமா மஞ்சள் போடலாமா, இப்படித்தான் போவோமே தவிர ஆண்டவர் என்ன போடணும் கேட்டு பாருங்க. நீங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கும், சம்டைம்ஸ் நீங்க சிம்பிளா இருப்பீங்க, ஆனா பயங்கரமா நீங்க ஈர்க்கப்படுவீர்கள். தேவ மகிமை உங்கள் மேல இருக்கும். புரியுது உங்களுக்கு? உங்கள்கிட்ட 10 ஜோடி தான் இருக்குது, இல்ல ஒரு 5 ஜோடி தான் ட்ரெஸ் இருக்கு, 2 தான் இருக்குன்னு வைங்க. உங்ககிட்ட 2 ட்ரெஸ் தான் இருக்குங்க. அப்ப கூட நீங்க இருக்கிறதே 2 ட்ரெஸ், இதுல போய் ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? அப்படி இல்லை, இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும். புரியுதா உங்களுக்கு? இது நமக்கு தேவை. எல்லாத்துலயும் தேவன் நம்மளை போதித்து நடத்த வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. இல்லையா? தேவையில்லாம பெரிய பரிசுத்தவான் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு ஒயிட் கலர்ல ஒரு சட்டையை எடுத்து போட்டுட்டு அப்படியே நடந்து போறீங்க. எங்க நாகர்கோவில் ஒரு மேரேஜுக்கு போறீங்கன்னு வைங்களேன், இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நடந்தா அங்க தேங்கி நிக்கிற பள்ளத்துல ஒரு வண்டி வேகமா வந்து டக்குன்னு அடிச்சு தூக்கி வீசி, ஆஹா தேசிய கொடியா இருக்கும் பிறகு, இல்லையா? நமக்கு தெரியாது, இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? கோபம் வரும், அப்படிதானே? என்ன செய்வோம்? யார்கிட்ட காட்டுவோம்? பட்டவன் படாதவன்ட காட்டுறது. புருஷன் பட்டா மனைவியை திட்டுறது, மனைவி பட்டா எல்லாம் உங்களால. காலையிலே அபசகுணமா பேசிக்கிட்டீங்க, பாத்தீங்களா? ஆனா நம்ம ஆண்டவரே என்ன, நான் இன்னைக்கு என்ன, நான் என்ன போறேன், நம்ம அது சாதாரண விஷயம் நினைக்கிறோம். ஆனா அதுதான் ஒரு பெரிய திருப்பத்தை அன்றைக்கு உங்களுக்கு உண்டாக்குறதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த பஸ்ல ஏறணுமா, இந்த பஸ்ல ஏறணுமா, தேவன் உங்களுக்கு அதை சொல்லி தருவார். எப்ப கிளம்பணும், எப்ப கிளம்புனா 6 மணி சர்வீஸ், 5:45 கிளம்பும், அப்படி தட்டி 6:15 போகும்போது கரெக்டா இருக்கும். அப்ப என்ன செய்யும்? 8 மணிக்கு வர மாதிரி உனக்கு அங்க என்ன செய்யும்? பெரிய பாலாங்கல்ல தூக்கி போட்டிருப்பான் சத்ரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேங்க. சம்டைம்ஸ் நான் அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சில நேரம் நான் யூஸ்வலா மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறது, யூஸ்வலாக மெசேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைமிங் வச்சுருப்பேன். சண்டேன்னா சாட்டர்டே என்ன டைம்ல. ஆனால் சில டைம் என்ன ஆகும்னா, நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். எப்படி? என்ன அப்படி ரொம்ப ஃப்ரீயாக்குவார், ஆக்கி இப்போ நீ இதை பண்ணு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், உந்துவார். அப்போ நான் உட்காந்து ரெடி பண்ணும் போதே எனக்கு தோணும், ஏதோ வேலை வச்சிருக்காரு. எப்படி? ஏதோ ஒரு வேலை எனக்கு இருக்குது. அதே மாதிரி இருக்குங்க, தவிர்க்க முடியாத ஒரு வேலை அன்னைக்கு இருக்கும். அப்போ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, தேவன் போதிக்கிறத கேட்கணும் அவசியம். எனக்கு தெரிஞ்ச வேலை தானே, எனக்கு தெரிஞ்ச மனைவி தானே, எனக்கு தெரிஞ்ச புருஷன் தானே, என் பிள்ளைங்க தானே. இல்ல, உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்ன்றது உன் விருப்பம் இல்ல, அவர் விருப்பம். உன் புருஷனுடைய தேவை என்னதென்று அவர் விருப்பமா இருக்கிறதுனால நீ அவர்கிட்ட கேட்டுதான் உன் புருஷனுக்கிட்ட நீ புருஷனுக்குடைய காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. நாளைக்கு என்னங்க சமைக்கணும்,
அது ஏதாவது ஒன்று சமைச்சேங்க, வேண்டாம் தின்ட்டு போவோம். தேவன் உன்னை திட்டமிட்டு இருக்கிறார். நீ தான் செய்யற, உண்மைதான். அதுக்கு நீ எதிர்பார்ல செஞ்சிடக்கூடாது. தேவன் போதிக்கும்படி நீ கேட்கணும். கேட்கும் போது வழி தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் பாருங்க. திருப்பி ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 7:22 இருந்து உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பிரமாணத்தை என் அனுபவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? பாவம் என்ன? எப்படி பாவம்? இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நான் நிர்பந்தமான மனுஷன், நான் விரும்புறபடி செய்யாம விரும்பாததுபடி நான் செய்யறேன். உள்ளத்துல நான் உன்னை விரும்புறேன், இந்த மாதிரி நீதியை செய்யணும்னு நான் விரும்புறேன். ஆனா நான் உடலால் செய்யும் பொழுது, செயலால் செய்யும் போது அப்படி செய்ய முடியலனால நான் வேற மாதிரி செய்யறேன். ஏன் நம்ம ஆண்டவர் போதிக்க நம்ம கேட்கணும்னு தெரியுமா? தேவன் கொடுத்த ஜீவன் இங்க இருக்குதுங்க. எப்படி? உயிர் இருக்குல்ல, இந்த உயிர் எப்பவுமே இந்த மாம்சம் உயிருக்கு விரோதமா யுத்தம் செய்யும். வசனம் சொல்லுது இல்ல, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்யும். அதான் நான் சொல்றேன், நமக்கு விரோதி, நமக்கு எதிரி வெளியே கிடையாது. நமக்கு எதிரி எங்க இருக்கிறான்? நமக்குள்ளே தான் இருக்கிறான். இந்த மாம்சம் நினைச்ச மாதிரி செய்ய விடாதுங்க. மாம்சம் எப்பவுமே நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும். அப்ப என்ன ஆகும்? பிரமாணம், தேவன் கொடுத்த அந்த ஆவியின் பிரமாணத்துக்கு விரோதமா நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நிற்கும் மாம்சம். புரியுதா? இப்ப நான் சொல்றேன்ல, ஒரு ட்ரெஸ் போடணும்னா கூட என்ன ட்ரெஸ் ஆண்டவரே நான் போடணும் நீ கேட்க வேண்டிய அவசியம் என்னன்னா, அங்க கூட மாம்சம் செயல்படும். ஹல்லேலூயா. நான் இந்த ஷர்ட்டை போடுறதுனால என்ன எல்லாரும் நல்ல பயங்கரமா பார்க்கணும். 4 பேர் வந்து எவ்வளவு ரூபா, எங்கேருந்து எடுத்தீங்க அப்படி எல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அந்த புத்தி வந்துடும், உனக்கும் வந்துடும். அடுத்து, எங்க நிறுத்திய இந்த சாரி, தொங்கல பாக்கட்டு. ஆனா நீ ஆவியின்படி போட்டேன்னு வச்சுக்கோ, அந்த ட்ரெஸ் தெரியாது, தேவன் தெரிவாரு. அப்போ வன்கண்ணு, பொறாம, பொல்லாத கிரியெல்லாம் உன்னை பார்க்கிறவங்களுக்கும் வராது, உனக்கும் வராது. என்ன சொல்லுதியே, எங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்குன்னா சொல்லுதியா? இந்த மண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணு இழுத்து நம்மளை கீழே கொண்டு போய் வைக்க பார்க்கும். பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு நீ ஆண்டவர் தேவையில்லை, நான் ஞானசம் மூழ்கி ஞானசானம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாத்துலயுமே ஒரு புசிக்கணும். நீங்க தண்ணி குடிச்சு புசித்தாலும் குடித்தாலும் அவர் நாமத்துக்கென்றே செய்யுங்கன்றது இல்லையா? நீங்க தண்ணி கொடுக்கணும். நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்காக சாப்பிடுறேன், உங்க பிரமாணம் நிறைவேறட்டும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விலக்குவேன் சொன்னீரே, இந்த நீர் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு எனக்கு ஜீவனை தருகிறபடி நான் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆனபடியா நன்மை செய்ய விரும்புற என்னிடத்துல தீமை உண்டென்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கான், நன்மை செய்யணும் நினைக்கிற எனக்கிட்ட தீமை செய்யற ஒரு எண்ணம் இருக்குதுன்றான். நீங்க என்ன சொல்லுவீங்களா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு யார சொல்லுவாங்களா? அந்த 4 ஜீவன்கள் பரலோகத்துல எப்படி சொல்லுவாங்களா? பிதாவை
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தம் சொல்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறதுனா நான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்ற. நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்க வேண்டியதுதான் உண்மை. ஆனால் நமக்கு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை வெளியில இல்ல, எனக்கு இருக்குது. அப்ப நான் என்ன எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னா, நான் இந்த மாம்சம் சரீரத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த மாம்சம் என்னை எப்ப வேணாலும் ஏமாத்திடும். ரொம்ப ஜாக்கிரதையா நான் இருக்கணும். தேவனே எனக்கு உதவுங்க, என் எண்ணங்கள்ல என் சிந்தையில எனக்கு போதிங்க, என்னை போதித்து நடத்துங்க அப்படின்னு நீ ஒப்பு கொடுக்கணும். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. இப்போ நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன்னா கண்டிப்பா பவுல் சோதிக்கப்பட்டிருக்கிறார். எப்படி? ஹலோ, பாஸ்டர் சோதிக்கப்படுவாரா? அதிகமா சோதிக்கப்படுறதே அவங்கதான். ஒரு ஊழியக்காரன் தான் அதிகமா சோதிக்கப்படுவான். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை விட சோதனை எனக்கு வரும். ஏன்? ஏன்னா நம்ம தான் நிறைய அட்டன் பண்றோம். நம்ம பிரச்சனை மட்டும் அட்டன் பண்றது இல்ல, நம்ம நிறைய பிரச்சனை அட்டன் பண்றோம் இல்லையா? யாரு போன் பண்ணாலும் எடுக்கணும். அப்போ பவுல் சொல்றான், நன்மை செய்கிற எனக்கிட்ட தீமை செய்கிற ஒரு பிரமாணம் இருக்குதுன்னு நான் அறிகிறேன்றான். அறிஞ்சிருக்கீங்களா? நீங்க தேவனால் போதிக்கப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் அறிவீர்கள். நான் பரிசுத்த, நான் பெரிய ஆளு நினைச்சிட்டு என்னை நானே சோதித்து அறியும்படிதான் போதனை நான் கேட்க வேண்டி இருக்குது. நான் போதனைய கேட்கிறேன்னா நான் என்னை சோதித்து அறிந்து கொண்டே இருக்கிறேன். இல்ல போதும், நான் எல்லாம் கிளியர், ஆல் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், வரங்கள் எல்லாம் இஷ்டம் போல இருக்கு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீ வஞ்சிக்கப்பட போறேன்னு அர்த்தம். நீ ஜெபிக்க வேண்டியது விசுவாசத்துலதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்றது நீ சொல்ல வேண்டிய அவசியம் தான். அப்படிதான் ஜெபிக்கணும், அதுதான் உன் விசுவாசம். ஆனால் எனக்குள்ள இந்த நன்மைகளை செய்கிற வரங்களை பெற்ற எனக்குள்ளேயே தீமையை செய்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்துல பறந்து போயிட்டே இருங்க, நான் பறந்துட்டே இருக்கிறோம்னு வைங்களேன். எப்படி? இப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தா முதல்ல எனக்கு சாப்பாடு கொடுப்பீங்க, அப்படிதானே? உண்மைதானே இல்லையா? ஒரு கணம் ஆண்டுடைய மனுஷன்ற ஒரு கணம் அந்த இடத்துல பறந்துட்டே இருக்கிறோம். நம்ம தான் இப்போ அப்படியே ஃப்ளைட்ல போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஃப்ளைட்டுன்னே நினைச்சுக்கோங்க. மாலுமி சொல்லுகிறார், பதட்டமாக இருக்கிறது, ஒன்றும் புரியவில்லை. ஒரு 5-6 பாராசூட் இருக்குது, யாரு பொழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? பாராசூட் அந்த பக்கம் இருக்குது, நான் இங்க நிக்கிறேன், நான் ஓடுறதுக்குன்னு நீங்க போய் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். பாஸ்டருக்கு முதல்ல சொல்லுவீங்களா சொல்ல மாட்டியலா? எப்படி பகிரங்கமா ஒத்துக்கப்படாதது? அப்ப புரியுதா? எனக்குள்ள தீமை செய்கிற ஒரு பிரமாணம் ஓடிட்டு இருக்குது. அது எப்படா அது லைட்டா நோண்டுற ஒண்ணும் இல்லை, ஆனா ரொம்ப நோண்ட. அல்லேலூயா. அப்பாடா, தட்டி எழுப்புறதுன்னா உண்மையை வர வைக்கிறதுன்னா நேக்காத்தான் வர வைக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் போதிக்க நம்ம கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. வெளியில நம்ம நடந்துக்கிறோம்ல, வெளியில நடந்துக்கிற இந்த மனுஷன் யதார்த்த மனுஷன் அல்ல, பலவீனமான மனுஷன் ஒருத்தன் உள்ள இருக்கிறான். இந்த பலவீனமான மனுஷனிடத்திலிருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளணும். அதுக்கு ஆவி தேவன் எனக்கு
போதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன வேணா செய்யலாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குள்ளே அந்த பிரமாணம் இருக்குதுங்க. ஏன்னா இது மண்ணுக்குள்ள, நம்ம மண்ணுக்குள்ள இருக்கிறோம். இது ஒரு மண் பாத்திரம். நான் கெட்டிக்காரன், நான் பெஸ்ட், நான் பரிசுத்தன். அவர் ஒருவரே பரிசுத்தர். அவரோடு அவர் போதித்து, அவர் பரிசுத்தத்தை போதித்து நடத்துகிறதை நான் கேட்க விரும்பினால் நானும் பரிசுத்தனா மாறலாம். அவர் சர்வ வல்லவர். ஆனால் அவரை அவர் போதித்து நடத்துவதை அவர் போதிக்க நான் கேட்காமல் எனக்கு இருக்கிற வல்லமையை கொண்டு நான் நடப்பேன்னு சொன்னால் நாம் சோதிக்கப்படுவோம். நம் வல்லமை இழந்து விடுவோம், நம் பலத்தை இழந்து விடுவோம். ஆனா இருக்கிற பலத்துல நான் பெரிய கெட்டிக்காரன் தான், சரீரத்தில் நல்ல பலம் உள்ளவன் தான். ஆனாலும் என் பலவீனம் என்பதை நான் அறிகிறேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு பலவீனத்தை நான் பார்க்கிறேன். என்னை பலப்படுத்த தேவனால் கூடும். நீர் பலப்படுத்தினா நான் பலனா இருப்பேன், அல்லாம நான் பலனா இருக்க முடியாது. நீர் என்னை நடத்த கூடுமானால் நான் நடப்பேன். நீர் எனக்கு முன்பதாய் போனாதான் நான் போவேன், மோசே கேட்ட போல. ஹல்லேலூயா. அவர் எனக்கு முன்னாடி போகணும். அவர் எனக்குள்ள எல்லாத்துக்கும் பலனா இருந்தா நான் ரைட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? திருப்பி எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். பிரச்சனை வருதா? பிரச்சனை வர மாதிரி ஒரு அறிகுறி இருக்குதா? ஓடாதீங்க, நில்லுங்க. பூர்வ நாட்களில் அப்படின்னா இங்க எதை பத்தி சொல்லுதுன்னா, வேதம் இந்த இடத்துல நமக்கு என்ன போதிக்குது அதை நெல்லு கவனி. தப்புன்னு எப்படியாவது அதை பண்ணணும். தடுமாட்டமா இருக்குது. ஆவியானவர் ஏதோ உனக்கு மைல்டா உனக்கு சொல்ற மாதிரி தெரியுது. இருதயத்துல ஒரு இன்டிமேஷன் இருக்குது, போகாத, இதை செய்யாத அப்படின்னா நில்லு. நில்லு, கண்ணை மூடிட்டு நில்லு. நின்னு திரும்பி பாரு, ஆண்டவரை என்ன செய்யணும், எனக்கு புரியல, என்ன நடத்துங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி நீ கேட்டேன்னா உனக்கு இளைப்பாறுதல் வரும். புரியுதா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். எப்படி இளைப்பாறுதல் வரும்னா, நம்ம இந்த சரீரம், நம்ம வாழ்க்கை, நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, புரிஞ்சுக்கிட்டா நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே வேதம் சொல்லிதான் தெரியுது. இப்ப சத்தியத்தை அறியாத ஒருத்தட்ட போய் நீ பயங்கர கள்ளனாக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவான்? கள்ளனா இருந்தாலே கொல்லுவான். உண்மையிலேயே அவன் கள்ளனா தான் இருப்பான். ஆனா நீ போய் கள்ளன் தானே உன்னை கொன்றுவான் இல்லையா? யாரை பார்த்து என்ன சொன்ன இல்லையா? இல்ல தேவன் அறியாத ஒரு மனுஷட்ட நீ ஆளுதான் அப்படி இருக்கிற, ஆனா பிரச்சனைன்னு வந்துன்னா பொத்துன்னு போயிருவ பார்த்து அப்படின்னு சொன்னா அவன் நம்புவானா? அப்படின்னு சொன்னா என்ன செய்வான்? அவ்வளவுதான், காலி பண்ணிடுவாங்க. அப்படித்தானே? ஆனா நம்ம என்ன செய்யணும்னா, உண்மையாலுமே என்னை பலப்படுத்த எனக்கு போதித்து என்னை பலப்படுத்தி நடத்துகிற தேவன் எனக்கு இருக்கிறபடினாலே நான் பலனா இருக்கிறேன். எனக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுனா நான் உடனே திரும்பி ஆண்டவரை தான் பார்ப்பேன். ஏன்னா பிரச்சனை வருதுன்னு எனக்கு இன்டிமேஷன் பண்றதும் என் ஆத்துமாவுக்கு ஆவியில பேசுறதும் கர்த்தர் தான். அப்படின்னா அப்படி இப்படி ஓடக்கூடாது. பாருங்க, நிக்கணும். என்ன தப்பு வந்தாலும் அதை நம்ம தப்பு தான். ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு வீடு கட்டிட்டு இருந்த டைம்ல மாடியிலிருந்து கீழே விழுந்தேன் இல்லையா? ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சனிக்கிழமை நைட்டு விழுந்தேன். எனக்கு நல்லா தெரியுது, யாராத எப்படி ஏறாத. அதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் நான் கரெக்டாக ஊழியம் பண்ணுறேன், ஃபோனில் பேசுகிறேன், 3-4 பேர்கிட்ட பேசியிருக்கேன்.
எல்லாருக்கும் ஊழியம் பண்றேன், ப்ரேயர் பண்றேன், எல்லாம் பண்றேன். 2 hours யாருக்கு ஊழியம் செஞ்சேன்? யாருக்கு? ஆண்டவருக்கு தான் ஊழியம் செஞ்சேன். நான் ஆண்டவருக்கு தான் எல்லாம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் என்ன பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி காதையும் மூக்கையும் வாயெல்லாம் பொத்திட்டேன்னா செத்து போயிடுவேன். நான் என்ன செய்றேன், எனக்கு சத்தம் கேட்குது, பின்னால சத்தம் கேட்குது, ஏறாதன்றதுக்கு திரும்ப ஒரு தடுமாட்டம் வருது. ஏன் நீ வைக்கிறேன், ஏன் நீ அங்கோட்டு போகுது, ஏறாத. நான் என்னால என்ன செய்யறேன், அவசரமா அந்த பேலன்ஸ்ல யானி இப்படி போனாலும் நான் அப்படி மெல்ல அப்படி ஏறி டக்குன்னு சன்சைட்ல ஏறிட்டேன். திரும்பவும் ஒரு கல்லு தட்டுப்படுது, வேணாம் அடுத்த ரவுண்டு நீ போகாத. ஆனா நான் என்ன செய்யறேன், வேகமா ஐயோ தண்ணியை ஊற்றணும், செவரெல்லாம் வெடிச்சு போயிடும் அப்படின்னு தண்ணியை ஊத்துறதுக்கு அடுத்து திரும்ப எத்தனை இன்டிமேஷன் கொடுக்குறாரு பாருங்க. அடுத்து இப்படி திரும்பி நின்றுட்டு இப்படி அடிக்கிற, அடிக்காத, இப்படி திரும்புன்னு சொல்லுது கடைசி சத்தம். நான் திரும்பல, பின்னும் அப்படிதான் போறேன். என் கால் ஒரு மேல இருந்த ஒரு சின்ன செங்கல்ல போய் பட்டு நவுண்டு கீழே விழுந்துட்டேன். ஆனா அப்போ சத்தம் கேட்குது எனக்கு, பயப்படாத. எப்படி முதல்ல என்ன கேட்டது, நீ போகாத செய்யாத. அடுத்த கடைசியில பாருங்களேன், ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு எவ்வளவு விசேஷம் பாருங்க. அடுத்து பயப்படாத, எப்படி கீழே ஒரு பெருங்கூட்டம் கல்லில் ஏக போய் விழுறேன், பயப்படாத. மைண்ட்ல தோணுது, ஆமா இல்ல இந்த ஏரியால கரெக்டா அங்கிட்டு இங்கிட்டும் கல் இல்ல, கல் இருக்கிற இடத்துலயே தான் விழுறேன். ஆனா எனக்கு சத்தம் எப்படி கேக்குது, பயப்படாத. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அவர் போதித்துக் கொண்டே இருப்பார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் இளைப்பாறுதல் உண்டாகும். வாக்குத்தத்தம் என்ன, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க எல்லாத்தையும் பேசுவாருங்க. இப்ப உங்களுக்கு புரியும், உங்களை பேசியிருக்காரு, எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கிறார் இப்போ. ஹல்லேலூயா. அப்போ அவர் சத்தத்துக்கு என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். திடீர்னு வழி குழப்பமாச்சா நில்லு. இந்த டிரைவர் சொல்லுவாங்க, கண்ணு அப்படி மசிஞ்சு வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன செய், ரோட்ல சைட்ல எங்கேயாவது ஒதுக்கி போட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடு. ஒரு அரை மணி நேரம் அலாரம் வச்சு தூங்கிடு. அதுக்கு ரிஃப்ரெஷ் ஆகி போ. அப்படி போகணும், அப்படிதான் போகணும் இல்லையா பிரதர்? அப்படிதானே? ஹல்லேலூயா. ஆமா, தேவன் அப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காருங்க. வழி குழப்பமா இருக்குதுன்னா அப்படியே நில்லு பாருங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். எப்படி? நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். ஆனா நீ அப்படி நடந்தேன்னா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு 11:29. மத்தேயு 11:29 பாருங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் அடையும். நுகம் என்ன? நுகம் எதுக்கு போடுவாங்க? நுகம் காளை வண்டிக்கு நுகம் போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? காளை வண்டி 2 சைடு 2 காளை கட்டுவாங்க, நுகம் போட்டிருப்பாங்க இல்லையா? 2 காளையும் ஒரே மாதிரி போறதுக்கு ஒரு நுகத்தை போட்டுருவாங்க இல்லையா? கயிறு போட்டு அந்த நுகத்தை மாட்டி விட்டுருவாங்க. காளை எங்க ஓடனாலும் எப்படி ஒரே மாதிரி தான் ஓட முடியும் இல்லையா? ஒன்று வேகமா அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நுகம் கரெக்டா தடை பண்ணும், கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகும். பாருங்க, நான் இங்க ஆண்டவர் நம்மள்ட்ட போட சொல்ற நுகம்ன்றது இதே மாதிரி உங்களை கட்டி வச்சு இந்த சுமையெல்லாம் நீ சுமக்கணும் அப்படி கிடையாது. நான் சாந்தமும்
மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். எப்படி? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். ஏன் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். எந்த நுகம்? சாந்தம் மனத்தாழ்மை என்கிற அந்த நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மாடை நுகத்தை பூட்டிட்டு மாடை ஓட்டுவான் ஒருத்தன், பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? அது போ போன்னு அர்த்தம் இல்லையா? அடுத்து நிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஏ ஏ ஏ ஏ ஊச் ஊச் ஊச். பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையோ? அப்படி சொல்லுவாங்க. நானும் கேட்டிருக்கேன் சின்ன பிள்ளையில. பாருங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அவர் சொல்றதை நீ கேட்டாதான் அவன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வரும். நீ உன் பாட்டுல ஓட்டுறன்னு வச்சுக்கோ, எங்கேயா போய் இப்படி நிற்கும் காலை. பாத்தீங்களா? போட்ட நுகத்துல ஒழுங்கா இல்லைன்னா சில காலை எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டக்ஸை கொண்டு அங்க வச்சு நிற்கும். பாத்திருக்கீங்களா? இப்படி நிற்கும். அடுத்த வண்டி போகாது. அடுத்த என்ன செய்வான்? கையில் இருக்க சாட்டை எடுத்து டரோர்னு ஒன்று வச்சுருவான்ப்பா அதுக்கு பின்னாடி. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். முன்னாடி இந்த அந்த 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 சுமையை தூக்குற அந்த எருது இருக்குல்ல, அந்த மாடு இருக்குல்ல, பின்னாடியெல்லாம் அடி பின்னி இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? காயங்கயமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் நம்மளை போதிக்கும் போது நமக்கு காயம் வராதுங்க. நம்ம இப்படி போய் நிற்கிறோம், தள்ளி பிடிச்சு நிற்கிறோம், வேற வழியே இல்லை. நாங்க இப்படிதான் போறோம், இப்படிதான் போவோம். பைபிள் சொல்லுது, நீ வலப்பக்கம் சாயும் போதும் இடப்பக்கம் சாயும் போதும் வழி இதுவே என்று கேட்க பண்ணுகிற சத்தம் உண்டாகுமா? ஹல்லேலூயா. இந்த சத்தம் இருந்துச்சுனால போதும் இல்ல, தைரியமா போவோம் இல்லையா? கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு போக வேண்டிய திசைக்கு போகும்படி என்னை போதித்து என்னை நடத்துவார். என் அவருடைய நுகத்தை, சாந்தமும் மனத்தாழ்மையுமான நுகம் எனக்குள்ள பூட்டி வச்சிருக்குது. என்ன அதுக்குள்ளதான் பூட்டி வச்சிருக்கிறாரு. நான் போக வேண்டிய திசைக்கு போகும்படி அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமான அந்த சமாதானமான அந்த அந்த பூட்டுக்குள்ள என்ன வச்சு, நான் ஒருவேளை வழி தப்பி போனாலும் சொல்லுவாருங்க. வலப்பக்கம் சாயும் போது இடப்பக்கம் சாயும் போதும் எனக்கு வழி தெரியாம நான் சிக்கி தவித்து நிற்கும் போது, பிரச்சனையை மத்தியில நிற்கும் போது, போராட்டத்தின் மத்தியில் நிற்கும் போது, ஏய் இங்க போ, நான் சொல்ற மாதிரி கேளு அப்படின்ற சத்தம் எனக்கு கேட்குங்க. அந்த சத்தம் கேட்டாலே எனக்கு இளைப்பாறுதல் வந்துருச்சு. இதுதான் இளைப்பாறுதல். நம்ம நினைக்கிறோம் சாப்பிட்டுட்டு எதுல சொல்லுவாங்க மத்தியானம் தூங்குனா எனக்கு நைட்டு தூக்கம் வராது. கேட்டிருக்கீங்களா? பிசாசு இதெல்லாம் தூக்கம் வருதுன்னா, உனக்கு தூங்கணும்னா நீ தூங்குவ. ஏன்னா சாந்தமும் மனத்தாண்மையுமான தேவன் அவர் தன்னுடைய நுகத்தில் உங்களை பூட்டி வைத்திருக்கிறார். நீங்க தூங்க நினைச்சா தூங்குவீங்க. ஏன்னா உங்க இருதயம் கலங்காமல் இருக்கும், தேவனோடு இருக்கிறது. நீங்க நினைச்ச நேரத்துல எப்பவுமே ரெஸ்ட்ல இருக்கீங்க. நீங்க தூங்கினாலும் ரெஸ்ட் தான், தூங்காம இருந்தாலும் ரெஸ்ட் தான். எப்பவுமே இளைப்பாறுதலுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கவலையே இல்லை. இதுதாங்க கவலை இல்லாத சமாதானம் உள்ள வாழ்க்கை. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இதுதான் கொடுக்க போறார், ஞாபகப்படுத்துறார். அப்ப ஏப்ரல் மட்டும் தானா? இல்ல, ஏப்ரல் அதை ருசி பார்க்க போறீங்க. சொல்லுங்க பக்கத்துல, நான் ருசி பார்க்க போறேன். கர்த்தருடைய இளைப்பாறுதல நான் ருசி பார்க்க போறேங்க. கண்டிப்பா ருசி பார்ப்பேன். அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் என்ன நுகத்துல பூட்டி இருக்கிறார், உண்மைதான். அந்த நுகம் சாந்தமும் மனத்தாழ்மையுமான நுகம். அது என்னை வஞ்சிக்காது, என்னை அடிமைப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆனா நீங்க பாருங்களேன், இந்த மாடை பூட்டி போனா அது ஒரு அடிமை மாதிரி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? ஆனா தேவன் நம்மளை அடிமையா வைக்கலங்க.
சுயாதீன பிரமாணத்தை கொடுத்திருக்காரு நமக்கு. நம்ம எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? பாவம் செய்யறாங்க நிறைய பேர், தேவன் அறியாத நிறைய பேர் ஏதோ ஒரு வழியில போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்றாங்களா இல்லையா? வாழ்றாங்க. ஆனா சீக்கிரமா வேதனைக்கு உட்படுறாங்க, சீக்கிரமா சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை அவங்கள மூடிக்கொள்ளுது, போராட்டம் வரும்போது அவங்கள மூடிக்கொள்ளுது, வியாதி வரும்போது வியாதி அவங்கள பிடுங்கி எடுக்குது. ஆனா நீங்களும் நான் அப்படி இல்லை. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்க எல்லா சூழல்லையும் நம்ம சமாதானத்தை அனுபவிப்போம். ஏன்னா நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நான் வீணா பயன்படுத்த மாட்டேன், என் தன்போக்கில் பயன்படுத்த மாட்டேன். எனக்கு தோன்ற மாதிரிலாம் நான் செய்யறது இல்லை. எனக்கு குழப்பம் வந்துச்சு, நான் நிற்பேன், நின்று அவர் முகத்தை பார்ப்பேன். எனக்கு செவி கொடுங்க சுவாமி, என்னை போதித்து நடத்துங்கன்னு சொல்லி நான் அவருக்கு முன்புதான் நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 7 எடுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38. பண்டிகையின் கடைசி நாளைய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் பானம் பண்ண கடவன், வந்து பானம் கொண்டாங்க. வேத வாக்கியம் சொல்லுபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரோட நதிகள் ஓடும். ஹலோ, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் போதித்து நடத்தும்படி நீங்க உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தால் உங்கள்கிட்ட பீச்சு அடிச்சு ஜீவ தண்ணீர் ஓடிட்டே இருக்குங்க. எப்படிங்க? ஜீவ தண்ணீர் ஓடுங்க உங்கள்கிட்ட. உங்களை சந்திக்க, உங்களை விரும்பி, உங்களை நாடி வருகிற யாருக்கும் உங்க மூலமா நல்வாழ்க்கை உண்டாகும், நன்மை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. பாருங்க, பாஸ்கர்ல சொல்றாரு, தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள். இப்போ ஆண்டவர் கேட்டுட்டே இருக்காரு. ஒவ்வொரு 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 நாளும் கேட்டே இருக்காரு. தாகத்தோட இருக்கிறியா? வா, நான் உனக்கு பேசிட்டே இருக்காரு. வார்த்தை என்னைக்குமே மாறாது. இந்த வசனத்தை நாளைக்கு வந்து நீ படிச்சு பாரு, நைட்டு போய் படிச்சு பாரு, மாறாது. வேத வாக்கியம் சொல்ற என்னிடத்தில் விசுவாசமா இருக்க அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஜீவன்னா வாழ்வை கொடுக்கிற நதி ஓடுன்றாங்க. நீங்களே அநேகருக்கு வாழ்க்கை கொடுத்துருவீங்க. யாருக்கு செவி கொடுக்கிற ஆளு? நீங்க தேவனுக்கு செவி கொடுக்கிற ஆளா இருந்தா நீங்க அநேகருக்கு போஷிக்கிறவங்களா மாறுவீங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், நான் இன்னைக்கு ஒரு கிளிப் பார்த்தேன். ஒரு மழை தண்ணியை சேகரித்து வைத்து அதை ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறாரு. தண்ணியை சேகரித்து வைத்து அந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க சிட்டியில், சென்னைன்னு நினைக்கிறேன். பாருங்க, அதை பயன்படுத்துறது போறோம். இத்தனை லிட்டர் எங்களுக்கு போதும், குடிக்க தண்ணீர் எங்களுக்கு இத்தனை நாளுக்கு இத்தனை லிட்டர் போதும். இதுக்கு மீதி உள்ள தண்ணியை வெளியில் ஒரு நல்ல கேன்ல, எப்படி நல்ல கேன்ல தினமும் தண்ணியை ஊற்றி வைக்கிறார். அதுல நிறைய பேர் அந்த தண்ணியை சாப்பிட்டு போறாங்க. அப்போ உன்கிட்ட தண்ணி இருந்தா தானே அதை நீ கொடுக்க முடியும். சிலர்கிட்ட தண்ணி இருக்குது, அது எங்க போகுது? சிலருக்கு தண்ணி, கிணற்று தண்ணி அப்படியே கிடக்கு. கோர்னா தானே ஊரும். ஹல்லேலூயா. இது கோர்றதே இல்லை. எனக்கு வேணும் கோரு, அப்பதான் ஊரும், அப்பதான் மத்தவங்களை நீ கொடுக்க முடியும். எனக்கு 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 சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவன் எல்லாம் செல்ஃபிஷா இருப்பாங்க. அது எவ்வளவு கோடி பணக்காரனா இருந்தாலும் அவன் ஒரு சுயநலவாதியா இருப்பான். அவனால 5 பைசைக்கு பிரயோஜனம் வராது. ஆனா சுவிசேஷத்தை கேட்கிற பிச்சைக்காரனா இருந்தாலும் ஹல்லேலூயா, அவன் ஐஸ்வர்யவான் தான். அவன் அநேகரை போஷிப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செவி கொடுக்கணும். பாருங்க, ஏசாயா 55 எடுங்க.
இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். எப்படி? தாகமா இருக்கிறீங்களா? தண்ணீர் அண்டைக்கு வாங்கன்றாரு. பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. பணம் இல்லையா? பணம் கொடுக்குற இடத்துல வந்திருக்கிறீங்க. எங்க வந்திருக்கீங்க? பணம் கொடுக்குற இடத்துல வந்திருக்கிறீங்க. தாகமா இருக்கிறீங்கன்னா வாங்க தண்ணீர் அண்டைக்கு. பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஆனா பாருங்களேன், பேய் உட்கார்ந்து அது இல்லை, இதை வாங்க, இதுக்கு காசு இல்லை, அது இல்லை, இதுக்கு இல்லை, இது இல்லை, அது இல்லை. இங்க பாருங்களேன், நீங்க உழைக்கிறீங்களோ உழைக்கலையோ, உங்களுக்கு 4 பேர் உதவுறாங்களோ உதவலையோ, உங்க குடும்பத்துல நிறைய பேர் உங்களுக்கு உதவுறதுக்கு இருக்கலாம் எல்லாம் போலாம். ஆனா நான் சொல்றேங்க, கர்த்தரிடத்துல உங்களை போஷிக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு, நிரம்பி இருக்கு. பணம் இல்லாதவனுக்கு பணத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வேலை இருக்குது இல்லை, தொழில் வருது வரல, ஆனா கர்த்தர் ஒன்ன போஷிப்பார். அது எப்படிங்க? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நீ விசுவாசிச்சனா உன் தொழில கண்டிப்பா தொழில் வரும். நீ விசுவாசிச்சனா உன் கையின் பிரயாசத்தின் பலன் வரும். உனக்கு நீ 10 ரூபாய் சம்பாதிச்சாலும், 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுல 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 ரூபாயில 10 பைசா செலவு வராது. அது அப்படியே தங்கும், தங்கி தரிக்கும். ஹல்லேலூயா. பணம் இல்லையா? பணம் இல்லாம இருக்கீங்களா? எல்லாருக்கும் பிரச்சனையா தானே இல்லையா? பணம் இல்லைங்க. இங்க பணம் இல்லாததுல பிரச்சனை, விசுவாசம் இல்லாததுதான் பிரச்சனை. தேவன் கற்றுக் கொடுக்க அதற்கு கீழ்ப்படியாததுதான் பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பங்கு கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமுமின்றி பாலும் கொள்ளுங்கள். அடுத்த வசனம் போடு. நீங்கள் அப்பமில்லாததற்காய் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காய் உங்கள் பிரயாசத்தையும் எதற்கு செலவழிப்பீங்க? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. எதுக்கு செவி கொடுக்கணும்? அவர் சொல்றத கேட்கணுங்க. கேட்டா எவ்வளவு பெரிய மலையையும் நம்மளால பெயர்க்க முடியும். மலைகளை பெயர்க்கிற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தந்திருக்காருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சர்ச்சு பெருசா கட்டணும்னு ஆசையா இருக்கு? அப்படியா? அந்த கையை அப்படியே தூக்கி வச்சிருங்க. ஆளுக்கு ஒரு 5-5 லட்சம் ரூபா கொண்டு வரணும். கையை தூக்க சொன்னதுனால மட்டும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வர சொல்லல. அவர் சொல்றாரு, பணம் இல்லாதவர்களே, இல்லாம இருக்கிறீங்கன்னா வந்து வாங்கிக்கொண்டாரு. அப்ப அது எப்படி வரும் பாருங்க. எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். எங்க ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால மகிழ்ச்சியா இருக்குமாங்கப்பா. இதுதான் மேட்ரு, வேற எதுவுமே மேட்ரு இல்லைங்க. இந்த சரீரத்துல ஒரு வியாதி, ஒரு புண்ணு, ஒரு பிரச்சனை வைங்களேன், பிரச்சனை சரீரத்துல இல்ல, பிரச்சனை தேவனுக்கு நான் செவி கொடுக்கிறதுல இருக்குது. அவருக்கு செவி கொடுச்சேன்னா என் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த ஆவியில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஆத்மா அப்படி கொழுப்பான பதார்த்தத்துல இருக்கும். நல்லா சாப்பிட்டு திருப்தியாய் சூப்பரா இருந்தில்ல பிரியாணி இல்லையா, அந்த பல்ல நோண்டி நோண்டி என்ன அப்படி சொல்லுவோம் இல்லையா, சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி எங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதை விட ஹாப்பியா இருக்க முடியும். நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? நான் சொல்லுவேன், உங்க எல்லாரோட நான் தான் ஹாப்பி. அல்லேலூயா. போட்டி போட்டு ஹாப்பியா இருக்கணும். எப்படி? போட்டி போட்டு ஹாப்பியா இருக்கணும்.
ஆத்மா எப்படி சொல்லியிருக்காங்க? யாருக்காவது இப்படி எல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? உலகத்தான் கூட இப்படி எழுத முடியாது, வர்ணிக்க முடியாது. காதலன் காதலிய கூட இப்படி வர்ணிக்க முடியாது. பாருங்க, நலமானதை எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாய் கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இந்த மகிழ்ச்சி தாங்க மேட்டர். நீ சாப்பிடுற சாப்பிடாம இருக்கிற, பணம் வருது வரல, வேலை செய்யல, இதுல ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்குன்னா தேவனுடைய வார்த்தை தான் ஆத்துமாவுக்கான கொழுப்பு. ஹல்லேலூயா. அவர் போதனையை கேட்க கேட்க ஆத்துமா கொழுக்குங்க, கொளுத்துருங்க. ஹல்லேலூயா. தாவீது செஞ்சது, தாவீதெல்லாம் அதுக்குன்னு ஒரு கூடாரமே போட்டிருக்கான் பாருங்க. அதுக்குன்னு ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் வச்சிருக்கான். அவனே அவ்வளவு செய்யும் போது நம்ம என்ன அவ்வளவு கேவலமா? நீ எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், ரோசலெட் ஹிட்டர் வாசிக்கணும், ஓடி வரும். ஆமா, அல்லேலூயா. நிசாலுக்கு இருக்கு. நம்மளை பத்தி ஏதாவது சொல்லலாம். அல்லேலூயா. ஏன் நாங்க அடிச்சா கிட்டார் சத்தம் வராதா? சும்மா இட்டு அது கிண்டணும், கிண்டுனாதான் வரும். இவன் கிண்டுறனாலதான் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு ரவா பருவத்தில் இருக்கானா? ரவா பருவத்தில் இருந்தாங்க, இப்ப புட்டா மாறிட்டான். ஆவி பிறக்க புட்டா மாறிட்டான். ஹல்லேலூயா. பிரயாசம், விசுவாசத்தினாலதான் பிரயாசம் எடுக்கணுங்க. சும்மா சீனு காட்டுறதுக்கு நாலு அப்படியா அந்த குப்பை கொஞ்சம் வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு இருக்குது இல்ல, நாளைக்கு நிறைய இருக்கும். கொஞ்சம் கூட அந்த என்னது மனசிலாவல இல்லையா? தலக்கணம், ஹெட் வெயிட் அப்படி வந்தன்னா தலையில பாறாங்கல்ல தூக்கி போட்டாச்சுன்னு அர்த்தம், முடிஞ்சது சீனு. ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே, என் ஆத்துமாவை செழிப்பாக்கின அவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும். ஹல்லேலூயா. எனக்கு பணம் இல்லாம இருக்கலாம், கேளுன்றாரு. தண்ணி தாகமா இருக்கிறீ, வா கேளு, அவனுக்கு கொடுக்குறேன்றார். நான் சொல்றேங்க, நான் இத்தனை நாள் பார்க்கிறேன், எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பேலன்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா நான் பேலன்ஸ் பண்ணாம இருக்க மாட்டேன், சேமிக்காம இருக்க மாட்டேன். நான் சேமிக்க 5 ரூபா சேமிச்சா 50 ரூபா ப்ராஜெக்ட் தருவாரு. எப்படி? 50 ரூபா ப்ராஜெக்ட் 5 ரூபா இருக்கும்போது 50 ரூபா ப்ராஜெக்ட் உலகத்தான் செய்வான். எப்படி? அகல கால விரிச்சு பலதாளத்தில் விடுற அது இல்ல. விசுவாசம் அது விடாது, அதே மாதிரிதான் செய்யும். ஒன்ட்டு 5 ரூபா தான் இருக்கும், ஆனா 50 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட். சில 5 ரூபா தான் இருக்கும், 5000 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் தருவார். உன் ஆத்துமா தெளிவா இருக்கும், சொல்லும் தொடங்குடா, செய்டா, கால தூக்கி வை, அவ்வளவுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் களஞ்சியத்துல என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாருங்க, என்ன இருக்குன்னு எல்லாம் பார்க்க மாட்டாரு. உன் ஆத்துமாவுல என்ன இருக்குன்னு பாப்பாரு. சாரிபாத்தின் விதவையின் வீட்டுல போய் அங்க போய் கலசத்துல என்ன இருக்குதுன்னு நான் பார்த்தாரு. அவரு தெரியும் அங்க என்ன இருக்குன்னு, எள்ளு போல இருக்கு. அத சாப்பிட்டு சாக போறா. எதனால? பணம் இல்லாதனால சாக போறா, பட்டினினால சாக போறா. அங்க போய் கேட்கிறாரு, எனக்கு இருக்கிறத கொடுன்றாரு. எப்படி? இருக்கிறத கொடு. எப்படி? இப்போ தரமாட்டேன் ஒன்றும் இல்லைன்னா செத்து போயிருப்பா, அப்படிதானே? தலைமுறையே செத்து போயிருக்கும், பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிருக்கும். ஆனா இருக்கிறத கூட சரின்னா அவன் இருதயத்தை தான் கர்த்தர் பார்த்துட்டே இருந்தாரு. அவள்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான், சாப்பிட்டு சாக போறா, அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க.
பஞ்சம், நாடெங்கும் பஞ்சம். அதை கேட்கிறாரு. நம்ம என்ன நினைப்போம்? என்ன அது, கொடுக்க வரவருக்கு கொடுக்க தடை செய்யணும்? இல்லை, உன் விசுவாசத்தை கொண்டுதான் அவர் கொடுப்பார். உன் ஆத்மாவுல உன் ஆத்மா எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குதோ அந்த அளவுக்கு தாங்க உங்க ஆசீர்வாதம். மாற்றமே கிடையாது. உனக்கிட்ட எவ்வளவு வேணா இருக்கலாம், இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதாங்க. ஆனா இது கிடையில எது வெற்றினா, உன் ஆத்மா கொளுத்த பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்குதா, கர்த்தர் என்ன சொன்னாலும் கேட்கும். அவர் 5 சொன்னா உனக்கு 10 கேட்கும். விளங்குதான் உங்களுக்கு சொல்றது? அதுதாங்க சமாதானம், அதான் ரெஸ்ட். இந்த ரெஸ்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா தேவன் உங்களை குறித்து தீர்மானித்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு தேவனுக்கு நீங்க எளிதா இருப்பீங்க. அவர் நுகத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஹலோ, நுகத்துக்குள் பூட்டப்பட்ட அந்த எருது, நுகத்துக்குள் பூட்டப்பட்ட அந்த பசு, அந்த மாடு, அவன் என்ன சொன்னாலும் கேட்கும், போயிட்டே இருக்கும். அதுக்கு நல்லா தெரியும் இவன் என்ன போக வைப்பான், ஆனா கண்டிப்பா சாப்பாடு கொடுப்பான், நிச்சயமா சாப்பாடு கொடுப்பான். ஏன்னா நான் சாப்பிடாம அடுத்து எனக்கு ஓட முடியாது, நிச்சயமா தருவான். அதே மாதிரிதாங்க கர்த்தர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த ஓட்டத்தை தெளிவா ஓட வைக்கிறார். அவருக்கு செவி கொடுக்க மட்டும்தான் செய்யணும். எப்படிங்க? அவருக்கு செவி கொடுங்க. குழப்பமா இருக்குதா, போய்த்து அந்த குழப்பத்திலே கிடந்து குழம்பி நிக்காத, போகாத, நெல்லு. அவர் சமூகத்துல போய் நெல்லு, காத்துரு. தேவனே எனக்கு பதில் சொல்லுங்க. அங்க கல்யாணம் தாலி கட்டுற மாதிரி இருக்கும் சிச்சுவேஷன். எப்படி? நீ போனாதான் மணமேடையில மாப்பிள்ளை மட்டும் இல்ல. அப்போ எப்படி இருக்கு? எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. பாத்தீங்க, கல்யாண வீட்டுல சபையில பொண்ணு வந்துருச்சு, மாப்பிள்ளை வரல, என்ன செய்வாங்க? பொண்ணு அப்படி இருக்கும், அப்படித்தானே? ஆனா இருக்கிற எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் நீ செய்ய வேண்டிய கடமை அவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னாலும் கர்த்தர் சொல்றத மட்டும் தெளிவா உட்கார்ந்து கேளு. அவர் வார்த்தைக்கு செவியோடு. If you are attention of the word of God, அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் ஆத்துமா நலமானதை புசித்து, எப்படி கொழுமையான பதார்த்தத்தினால் உன் ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் புரியுது? அப்ப தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என் வேலை. கடைசியா ஒரு அடுத்த வசனம் போடுங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எங்க முதல்ல எங்க போகணும்? வீட்டுல உட்கார்ந்து இருந்து வா வா வா, வரட்டு 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 வரட்டு, வரலாமா வரலாமா. என்ன ரோட்ல இருக்கிற கால வண்டி எல்லாம் உன் வீட்டுல வந்து நிற்கும், டிராபிக் இன்னைக்கு. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், வா, சபைக்கு வா, நீ கேளு. இங்க வந்தாதான் கேட்க முடியும். தேவனுடைய சத்தத்தை எங்க கேட்க முடியும்? இங்கதான் கேட்க முடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். சிலர் என்ன கேட்பாங்க, கிருபையை கேட்கணுமா கேட்கணுமா? முதல்ல சத்தியத்தை கேளு, கிருபை ஆட்டோமேட்டிக்கா உள்ள இறங்கும். நித்தியமான அது உனக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். சிலவங்களுக்கு எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் கிருபை, கொஞ்ச நேரம் தான் வேலை செய்ய முடியும் கிருபைக்கு. இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கிருபை என்ன விட்டு போச்சு, எனக்கு கர்த்தர் கிருபையை தரல. ஏய், நீ செவி கொடுக்கல,
நீ செவி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, உன் ஆத்மா பிழைக்கும்படி தாவீத அங்க சாட்சியா கொண்டு நிறுத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? தாவீத சாட்சி. ஏசாயா தீர்க்கதரிசிகள பெரிய ஆள் அவரு. 800 வருஷம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இயேசுவை பத்தி அவர் தெளிவா சொல்லி கொடுத்திருக்கிறார், என்ன நடக்கும்ன்றத. ஹல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்களை பாருங்க. ஒரு காட்டுல கிடந்த சாதா மனுஷன், சும்மா இருந்த ஒரு ஆட்டு மேய்க்கிற ஒரு யாராலையும் கண்டுக்காத ஒரு சாதா மனுஷனை உலக ஃபேமஸா மாத்துறாரு, உலகத்துக்கே அதிபதியா மாத்துறாரு அவனை. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணுதுக்கு? செவி கொடுக்கணும். என்கிட்ட வான்னு சொல்றாரு. வந்து என்ன செய்யணும்? வந்துட்டு என்னாலே கேட்ப. கேளுங்கன்னா என்னது? செவி கொடுக்கிறது. அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். ஆத்மா பிழைச்சுன்னு வைங்களேன், ரெஸ்டுக்குள்ள போயிருவீங்க, இளைப்பாறுதலுக்குள்ள போயிருவீங்க. நான் சொல்லட்டுமா, நீங்க எப்ப ஜெபித்தா கேட்கும் தெரியுமா? உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க அழுதுட்டு, எல்லாரும் நினைக்கிறோம் அழுது மன வருத்தத்தோட விம்பி வேதனையோட ஒரு வார்த்தையை கேட்டா கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப மறுநாளை உன கரைச்சி வரணுமே, எங்க போக கரைச்சி? அமிர்தாஞ்சன் அப்படிதான் வரும். ஹல்லேலூயா. என்னது? ரொம்ப சீப்பா மேட்டர். உள்ளிய எடுத்தமா, ஒரு வெட்டுறமா, காட்டுறமா, அழுதமா. ஆத்துமா மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது நீ விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் பலமான விண்ணப்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது உன் ஆத்மா பிழைக்கும். ஹல்லேலூயா. நீதிமான் கேட்கிற விண்ணப்பத்துக்கு பதில் உண்டாகும். அது ஸ்ட்ராங்கானது. நீ அழுது கேட்கறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அழுது கேட்ட பிச்சை கொடுக்குற மாதிரி, ஐயோ என்ன. ஒரு பிள்ளை இருக்குது, புட்டிப்பால் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு அம்மா. பக்கத்துல இன்னொரு பிள்ளையும் அந்த புட்டிப்பாலை பார்த்தோன்னே அழுது. அந்த அம்மா என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ராவா பால் இருந்தா கொடுப்பாங்களா இல்லையா? அதுதான் அழுதா எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் கொடுப்பாரு. ஆனா சந்தோஷத்தோட இருந்தா, அம்மா நான் நீங்க தந்த எல்லா பாலையும் சாப்பிட்டேன், எனக்கு இன்னும் வேணும். இன்னும் வேணுமா தங்கம்? ஆசையோட சந்தோஷத்தோட, ஐயோ என் பிள்ளை ஐயோ நல்லா சாப்பிடுது, கண்ணு படக்கூடாது. தயவு செய்து தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தில் மகிழ்ச்சியாயிருக்கும். அப்போ உங்க இருதயம் சமாதானமாயிருக்கும். எப்பவுமே ரெஸ்ட்ல இருப்பீங்க. எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சாலும் சிரிச்சுட்டே செய்வீங்க. எந்த சூழலையும் சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது. ஹாப்பியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. மூஞ்சிய வலிச்சு கேத்திட்டு ஹாப்பியா இரு. ஃப்ரீயா இருக்கணும். சொல்லுங்க, ஃப்ரீயா இருக்கணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க.
ஃப்ரீயா இருங்க வாருங்கன்ற மாதிரி இருக்குது. ஃப்ரீயா இருந்தேன்னு வந்துட்டு போங்க அப்படின்னு. ஃப்ரீயா இருந்தா வந்துட்டு போங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஆளை விழிச்சா எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? ஃப்ரீயா இருந்தா வாங்க, அந்த ரூட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா வந்துட்டு போங்க, நீங்க கண்டிப்பா வரணும். எப்படி? நேற்றுக்கு நான் ஒரு வீட்டில் போனேன், நீங்க கண்டிப்பா வரணும் அண்ணா, வருவீங்களா வர மாட்டீங்களா, வரணும் அண்ணா அப்படின்னு அவங்களுக்கு வாயை திறக்க முடியல. ஹல்லேலூயா. இல்ல முடிஞ்சா வாங்க, என்ன முடிஞ்சாதானடா, முடியவே செய்யாது போடா. ஹல்லேலூயா. ஆத்துமாவை செழிப்பா வைங்க, அப்பதான் உன் வாழ்க்கை உன்னை சுத்தி இருக்கிற எல்லாம் செழிப்பா மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை பார்த்தாலே தெரியும்டா, உன்ட அழுகிற பிரச்சனை சொல்ல முடியாதுன்னு. உன்னை பார்த்தாலே துக்கமா வரவன் எல்லாம் சந்தோஷமா இருப்பான். இது உங்களை பார்த்தாலே துக்கமா இருக்கிறவனுக்கு இன்னும் தொங்குற மாதிரி ஆயிரும். ஆண்டவர் அப்படிதாங்க. நம்ம எல்லாம் ஆண்டவரை மாதிரி. ஆண்டவர் இங்க இல்ல, பிசிக்கலா அவர் கிடையாது, ஆனா ஆவியா இருக்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நீ பிழைத்தால் உனக்குள் இருந்து பிரவேசிப்பார், வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் தேவர்களா இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு இளைப்பாறுதல் மாதம். எப்படி இளைப்பாறணும்ன்றத இந்த மாதம் கர்த்தர் கற்றுக் கொடுக்க போறார் உங்களுக்கு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? சத்தியத்தை செவி கொடுக்கணுமா? இல்ல வீட்டில் இருக்கணுமா? ஆலயத்துல மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆலயத்துல வந்திருக்கணும். நான் சின்ன வயசுல நினைப்பேன், இந்த வயசானவங்க எல்லாம் பாட்டிங்க எல்லாம் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. எனக்கு 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 சொந்த பாட்டி, என் சொந்த தாத்தா, அவன் சாத்தார அப்போவே இறந்துட்டாங்க. பாட்டி இந்த சபை தொடங்குற டைம்லேருந்தே வருவாங்க. அவங்களுக்கு கண்ணு சரியா தெரியாது. எப்படி? கண்ணு நைட்டுன்னா சுத்தமாக தெரியாது, பகல்னா லைட்டாக தெரியும். அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த வீடு, அங்கே இந்த மெல்ல நடப்பாங்க. எத்தனை மணிக்கு? ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. மெல்ல மெல்லமாக நடந்து இங்கே வந்து அம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. விசுவாசத்தோடு வந்திருப்பாங்கங்க. அதே அவங்கள முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். அப்போ எல்லாம் நான் தோணேன், கிழவிகளுக்கு வேற வேலையும் தோணலை. அங்கே நேரம் விளக்குக்கின்ற இப்போ என்னத்தை செய்யுது, நேரம் இல்லாத. நான் ரொம்ப பிஸிப்பா. எப்படி? கடைசியில் புசியா மாறுச்சு. பிறகுதான் தெரிஞ்சது, ஐயோ அந்த கிழவிக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லையே இல்லடா. ஹல்லேலூயா. தேவ சமூகம் அது ஒரு தேன்கூடு. அந்த தேன்கூட்டுல வந்து தேனை எடுக்கணும், வரணும். அப்போ ஆத்துமா கொழுமையான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி வருதா? கேட்கும் போது வருதா? யார் எழும்பி இருக்கலாம்.